துங்கபத்ராவால் விளைந்த துன்பம், தண்ணீர் அரசியலில் பலியாகும் மக்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் துங்கா பத்ரா அப்படிங்கிற 2 ஆறுகள் உருவாகி ஒரு ஆறு கர்நாடகம் நோக்கி ஓடி வருது. இதுக்கு பெயர் தான் துங்கபத்ரா. இப்போ துங்கபத்ரா அணையின் 19வது மதகு உடைந்ததால் வினாடிக்கு 2 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருது. துங்கபத்ரா அணையிலிருந்து 60 TMC நீர் வெளியேற்றப்பட்டதால் மதகு சரிபார்க்கப்படும் அப்படிங்கிறதால அணையிலிருந்து கூடுதலாக நீர் வெளியேற்றப்படுது. கர்நாடகாவின் கொப்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துங்கபத்ரா அணையை திறந்தபோது 19வது மதகு உடைந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் கடும் அதிர்ச்சியடைந்தாங்க மக்கள். துங்கபத்ரா அணையின் மொத்தம் கொள்ளளவு 105 TMC நீர். இப்போ அடித்து செல்லப்பட்ட மதகை சரி செய்ய குறைந்தது 60 TMC தண்ணீர் அளவு இருந்தால்தான் சாத்தியமாகும். இதனால துங்கபத்ரா அணையிலிருந்து கூடுதலாக நீர் திறந்து வரப்படுது. தற்போதைய நிலையில துங்கபத்ரா அணையில் இருந்து வினாடிக்கு 2 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்படுது. துங்கபத்ரா அணையிலிருந்து பெருமளவு நீர் வெளியேற்றப்படுவதால் கொப்பல், ராய்ச்சூர், பெல்லாரி, விஜயநகர் ஆகிய கர்நாடகாவின் துங்கபத்ரா கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. விஜயநகர மாவட்டத்தின் ஹம்பி பகுதியில் வரலாற்று சின்னங்களை துங்கபத்ரா நதி வெள்ளம் மூழ்கடித்திருக்கு. துங்கபத்ராவுக்கு முன்பு பம்பா ஆறு என்று பெயர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது துங்கபத்ரா அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்போது கேரளாவில் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் ஓடக்கூடிய ஆற்றுக்கு பம்பா அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களில் இந்த ஆறு சீறி பாயுது. இந்திய சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் ஹைதராபாத் மாகாணமும் சென்னை மாகாணமும் இணைந்து அணை கட்டும் பணி தொடங்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு பின்னர் கர்நாடகம் மற்றும் ஆந்திர பிரதேசம் சேர்ந்து 1953ஆம் ஆண்டு அணையை கட்டி முடித்தாங்க. ஹைதராபாத் மாகாணத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தான் இந்த தலைமை பொறியாளராக இருந்தார். மண்ணும் சுண்ணாம்பும் சேர்த்து கட்டப்பட்டதால் இது நிலைத்த தன்மையுடையது அப்படின்னு சொல்லப்பட்டது. வழக்கம் போல கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவுடனும் துங்கபத்ரா நதிநீர் பங்கீட்டில் பிரச்சனை செய்யுது. மகதாயி நதிநீர் விவகாரத்தில் கோவா, மகாராஷ்டிராவுடன் தகராறு, காவிரி பிரச்சனையில் தமிழகம், புதுவையுடன் தகராறு அப்படின்னு ஆற்று நீருக்காக தகராறு செய்து அதை வைத்து அரசியல் நடத்துகிறார்கள் கர்நாடகாவை சேர்ந்த தேசிய கட்சிகளின் அரசியல்வாதிகள். இப்போ துங்கபத்ரா அணையின் மதகு உடைந்து விட்டதால வேறு வழியே இல்லாமல் சுமார் 60 TMC தண்ணீரை வீணாக வெளியேற்றக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதே போலதான் காவிரி நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்புப்படி ஒரு சொட்டு தண்ணீர் திறந்துவிட முடியாது அப்படின்னு கூறி கர்நாடகா இப்போ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தண்ணீரை அடைத்து வைக்க முடியாம திணறாங்க. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரில் இருந்து டெல்டா பாசனத்துக்காக காவிரியில் தண்ணீர் திறப்பது வழக்கம். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாட்டுக்கு திறக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக மாநில அரசு திறப்பதே கிடையாது. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அரசியலை தாண்டி காவிரி நம்முடையதே என்பதில் உறுதியாக இருக்காங்க. இதனால பெருமழை காரணமாக அணைகள் முழு கொள்ளளவை எட்டிய பிறகே நிரம்பி வழியும் நீரை மட்டுமே திறந்து விடுவதை வழக்கமாக கொண்டு விட்டது கர்நாடகா. இதனால் 55 TMC தண்ணீர் கடலில் வீணாக கலந்து இதை ஓரளவு சேமித்து வைக்க தமிழக அரசும் சரியான நடவடிக்கையை எடுக்கல அப்படிங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, கேரளாவும் தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதற்கு பெரும் தடைகளை விதிக்கிறாங்க. தடைகளே பெரிய தண்டனையாக தமிழக அந்த நீரை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கு மாறுது. மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள், பாண்டியாறு, புன்னம்புழா, கல்லாறு, வைப்பாறு திட்டம் அப்படின்னு பல்வேறு திட்டங்களை முன்வைத்த போதும் தமிழகத்திற்கு தண்ணீர் தந்துவிடக்கூடாது அப்படின்னு இடதுசாரிகளும் காங்கிரஸாரும் செய்த அரசியல் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்போ கேரளாவில் பெய்யும் தென்மேற்கு பருவமழையால் ஒவ்வொரு பகுதியும் வெள்ளக்காடில் முழுகி வருது. இதன் உச்சகட்டம் தான் வயநாடு. அதனால தண்ணீரை வைத்து அரசியல் செய்தால் அறமே கூற்றாகிவிடும் என்பதை தான் இப்போது நிகழக்கூடிய சம்பவங்கள் எடுத்துக்காட்டுது. வறட்சி காலத்தில் நீரை பகிர்ந்து கொண்டிருந்தால் கர்நாடகாவுக்கு இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காது. கேரளாவும் தண்ணீர் அரசியல் செய்யாமல் இருந்திருந்தால் ஓரளவுக்கு பேரிழப்பை தடுத்திருக்க முடியும். இயற்கையே அவர்களுக்கு பாடம் கற்றுத்தந்த பிறகும் திருந்துவார்களா அப்படிங்கிறது தெரியல. அரசியல்வாதிகளுக்கு அதிகாரம்தான் முக்கியமே தவிர நாட்டு நலனோ மக்கள் நலனோ 2வது தான். ஆனால் மக்களின் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அரசியல் செய்வதற்கு பலியாகும் விழிப்புணர்வு இல்லாத மக்களை நினைத்தால்தான் பரிதாபமாக இருக்குது.